ஒருவருடைய ஜாதகத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அப்பா வழி உறவுகள், அப்பா மூலமாக நல்ல அனுகூலங்கள், அப்பா வழி உறவினர்கள் மூலமாக நல்ல ஒரு மேன்மைகள் அடையக்கூடிய ஒரு ஜாதகத்தை பற்றி பேசுகின்ற பொழுது, எந்த ஒரு ஜாதகத்திலும் பிறக்கின்ற பொழுது ஜாதகத்துல சூரியனோட நிலையை கொண்டுதான் தந்தையை பற்றி நம்ம தெளிவாக பேச முடியுங்க. தந்தை காரகன் சூரியன் ஒரு நல்ல நிலையில இருக்கிறது. சூரியன் ஒரு நல்ல நட்சத்திரத்துல இருக்கிறது நல்ல ஒரு சிறப்பான அமைப்பாகும். பாவக ரீதியாக பார்க்கின்ற போது ஜென்ம லக்னத்துக்கு 9ஆம் வீட்டை தந்தை ஸ்தானம் சொன்னாங்க. பொதுவாக ஒரு ஜாதகத்துல சூரியன் தந்தைக்காரகன் சூரியன் ஒரு ஜாதகத்துல நல்ல நிலையில இருக்கிறது நல்ல சிறப்புகள். சூரியன் ஆட்சி உச்சம் பெறுவது நல்ல சிறப்பு. சூரியன் மேஷராசியிலிருந்து உச்சம் பெறுறது நல்ல சிறப்பான அமைப்பாகும். ஆனா சில பேர் வழிவாக்குல என்ன சொல்லிட்டாங்கன்னா, சித்திரையில ஒரு குழந்தை பிறந்தா நல்லது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சித்திரையில ஒரு குழந்தை பிறந்தால் அந்த நேரத்துல உஷ்ணம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் என்ற காரணத்தினால அது சித்திரையில குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. சரி, சித்திரையில குழந்தை பிறந்தா அப்பாவை மிஞ்சின பையனா இருப்பான்னு சொல்லி அப்பாவுக்கே கெடுதின்லாம் கிடையவே கிடையாது. அதனால நீங்க சூரியன் உச்சமாகக்கூடிய மாதம் சொல்லக்கூடிய மேஷராசியில சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதமான சித்திரையில ஒருத்தர் பிறக்கிறது கூட ரொம்ப ரொம்ப நல்லதுதான். அது போல உங்களுக்கு சூரியன் துலா ராசியில சஞ்சரிக்கக்கூடிய நேரமான உங்களுக்கு ஐப்பசி மாசத்துல ஒருத்தர் பிறக்கிறது கொஞ்சம் சுமாருன்னு சொன்னாலும் கூட சுக்கிரன் இருந்து நீச்சபங்க ராஜயோகம் இருந்தால் ஒண்ணும் கெடுக்க மாட்டாரு. பொதுவாக சூரியன் ஒரு ஜாதகத்துல ராகுவின் நட்சத்திரம் சொல்லக்கூடிய திருவாதிரை, சுவாதி, சதயம் போன்ற நட்சத்திரத்துல இருக்கின்ற பொழுது பிறக்கிறது தான் கொஞ்சம் சுமாரான அமைப்பு. பொதுவாக சூரியன் ஒரு ஜாதகத்துல சர்பகிரக சேர்க்கை இல்லாம நல்ல ஒரு சுபகிரக சேர்க்கை, குரு போன்ற சுபகிரக சேர்க்கை பெற்றாலோ உங்களுக்கு புதன், சுக்கரன் போன்ற கிரக தொடர்போடு இருக்கின்ற பொழுது தந்தைக்கு நல்ல ஒரு மேன்மைகளும் தந்தை வழியில நல்ல ஒரு அனுகூலமான பலன்களும் உண்டாகிறது. பொதுவாக சூரியன் ராகு கேது சேர்க்கை பெறுவது, ராகு கேது நட்சத்திரம் இருக்கிறது அப்பாவுக்கு கொஞ்சம் சுமாருன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்றால் தந்தை ஸ்தானம் சொல்லக்கூடியது 9ஆம் இடம். இந்த 9ஆம் வீட்டுல நல்ல கிரகங்கள் இருக்கிறது நல்ல சிறப்பு. 9ஆம் வீட்டுல சனி, ராகு போன்ற பாவகிரகங்கள் இல்லாம இருக்கிறது ரொம்ப சிறப்பு. ஒரு ஜாதகத்துல 9ஆம் வீடும் சூரியனும் நல்ல சிறப்பா இருந்தால் அப்பா வழியில நல்ல அனுகூலங்களும் அப்பா மூலமாக நல்ல ஒரு வளமான பலன்களும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகளும் அடையக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் பொதுவாக உண்டா.